ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பாயசம் தான் பண்ண போகிறோம். இந்த பாயசம் செஞ்சு சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாக சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. கிழங்கு தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவோம்ல, அந்த கிரேட்டரை வச்சு சக்கரவள்ளி கிழங்கை நல்லா துருவி எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு ஒரு அலசி எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காக தண்ணியில் போட்டு ஒரு வாஷ் பண்ண சொல்கிறேன்னா, துருவின பிறகு அதோடைய ஸ்டார்ச், அந்த மாவு தன்மை இருக்குல்ல, எக்ஸஸாக வெளியில் ஏறும். அதனால் ஒரு வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம துருகின கிழங்கு கருத்து போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். துருகி ஒரு அலசியாச்சு. இது ஓரமாக வச்சுக்கோங்க. பாயாசம் பண்ண ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நெய் நல்லா உருகின பிறகு நம்ம துருகி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க. துருகின கிழங்கு வதங்கி சுருண்டு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். கிழங்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வதங்கிறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ இதில் ஃபுல் க்ரீம் பால் 1/2 லிட்ரு நல்லா காசி ஆற வச்சு கடாயில் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பால் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி தான் சேர்த்துருக்கோம். இப்போ கிழங்கு மட்டும் தான் நல்லா வேகணும். அதனால் 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் கிழங்கு நல்லா வேகும், அதே சமயத்தில் பால் ரொம்ப சுண்டவும் சுண்டாது. இப்போ லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இதில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். குங்குமப்பூ சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணலாம். அப்பப்போ இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஒரு கலரி விடுங்க. இப்போது நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கே நம்மளுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும். ஒரு 50லேருந்து 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 75 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் 2 ஏலக்காவை நுணுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து ஒரு கலரி விடுங்க. ஒரு கலரி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த பால், சர்க்கரை, அந்த கிழங்கு 3ம் ஒன்று சேர நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை நட்ஸை வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 10 முந்திரியை உடச்சி எடுத்துருக்கேன், 10 பாதாமை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை 2த்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரியும் பாதாமும் லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க. முந்திரி பாதாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போது 10லேருந்து 15 ட்ரை கிரேப்ஸை சேர்த்துக்கோங்க. திராட்சையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. திராட்சை உங்களுக்கு பலூன் மாதிரி நல்லா ஊப்பி வரும், அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. திராட்சை நல்லா ஊப்பி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாயசத்தில் சேர்த்துப்போம். நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸை பாயாசத்தில் சேர்த்துப்போம். பாயாசத்தில் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.